ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு நல்லாவே அதுக்கு வந்து சப்போர்ட் கிடச்சிது. ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் பேய் சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நான் பார்ட் 2 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, இது நான் அடல்ட்டா இருக்கும் போது நடந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அது டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அகைன் வேற ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஒரு 2 months நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, ரேண்டமான ஒரு நாள், ஓகேங்களா, ரேண்டமாக ஒரு நாள் நான் வந்து நைட்டு ரூம்குள்ளே பெட்டில் வந்து கேண்டி க்ரஷ் கேம் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு மணி இருக்கும் நைட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னமோ ஒரு மாதிரி என்னை சுற்றி ஏதோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்னோட இல்யூஷனா இல்லை என்னோட அசம்ஷனான்னு எனக்கு தெரியல, என்னை சுற்றி ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. கேண்டி க்ரஷ் விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து எனக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹாலில் என் தம்பி படுத்துட்டு இருந்தான். ஸோ நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வெளியவே வர முடியல அந்த ரூமை விட்டு. நான் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இதுலேருந்து தாவி எகிரி குதிச்சு வர மாதிரி நான் பெட்லேருந்து எகிரி குதிச்சு வந்து நான் என்ன ஆனேன்னா, ஹாலில் வந்துட்டு நின்றுட்டு சம்மந்தமே நம்ம லைட்டு போட்டுட்டு அழுதுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னமோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எனக்கு என்னமோ ஞாபகம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கண்டினியூஸாக வந்து என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த நேரத்தில் லைட்டை போட்டு நான் சம்மந்தமே இல்லாமல் அழுகிறேன். அந்த நேரத்தில் அழுதுட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் வாமிட் பண்ணிட்டேன். அப்போது வாமிட் பண்ணிவிட்டு நான் பாட்டுட்டு ஓரமாக உட்காந்துட்டேன். இந்த கதவு இருக்குல்ல, இந்த கதவு கார்னரில் ஒரு கேப் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கதவுக்கு பின்னாடி கார்னரில் போயிட்டு நான் உட்காந்துட்டேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதுதான் என்னோட சேஃப் கம்ஃபர்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னை வந்து கையை பிடிச்சலாம் இழுக்க வராங்க. என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பட் என்னால் அங்கேருந்து வெளியே வர முடியல. என்ன சொல்கிறதே தெரியல. ஆக்சுவலாக வந்து சொல்லும் போதே எனக்கு பயமாக இருக்குது. இந்த இப்படிலாம் எனக்கு நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அந்த கார்னரில் நான் போயிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து என்னை கூப்பிடுறாங்க, என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுது. அதனால் என்னால் வந்து அதை எதுவும் பண்ண முடியல. அவன் கையை பிடிச்சி இழுக்கும் போது என்னால் வர முடியல. எனக்கு அதுதான் வந்து சேஃப் ஜோன். என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த இடம் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த ஒரு செகண்டில் எனக்கு ஹாலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு. தென் அந்த கிறிஸ்டின்ஸ்லாம் ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கோகோனட் ஆயில், சம் குட் வைப்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஆயில், அதுக்கப்புறம் வந்து தர்காவில் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த வாட்டர் என் மூஞ்சில் தெளிச்சுட்டு அந்த ஆயில் என் தலையில் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கூட தான் போய் படுத்து தூங்கினேன். நான் தூங்கின டைம்னு பார்த்தீங்கன்னா 5 AM. எழுந்தது வந்து 6:30 AM. உடனே எழுந்துட்டேன். என் மூஞ்செல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பேய் பார்த்து அரண்டு போனேன். இப்படி இருக்கும், ரொம்ப பயங்கரமாக அந்த மாதிரி இருந்துச்சு என் ஃபேஸ். அதாவது பேய் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சீரியஸ்லி அப்படி தான் இருந்துச்சு என் ஃபேஸ். அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சரியா தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி என்னால் சாப்பிட முடியல. என்னால் அந்த வீட்டு வாசல் கால் இருக்குல்ல, அது தாண்டது கூட எனக்கு பயம் வந்துருச்சு அன்னைக்கு. ஸோ ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நான் சரியாயிட்டேன். ஸோ நான் தனியாக இருக்கிறதுனால தான் வந்து இப்படிலாம் எனக்கு தோணுதா, இல்லை வந்து எனக்கு ஏதோ எங்கேயாவது போயிட்டு வந்ததுனால ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்டாக எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் இது நடந்துச்சு. செகண்ட் இன்சிடெண்ட் எப்போ நடந்ததுன்னா, இதே மாதிரி நான் இன்னொரு காலேஜ் ஜாயின் பண்ணேன்னா சொன்னேன்ல, அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ லாக்டவுன். அப்போ எனக்கு
2020 வந்து என்னாச்சு, அப்போ நான் தனியாக தான் இருந்தேன். தனியாக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நைட்டு ஒரு 9:30 மணிக்கு ஃபோன் பேசிட்டு இருந்தேன். நான் மட்டும்தான் கீழே தனியாக இருந்தேன். 9:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது என்ன மீறி எனக்கு மேல் வாய்ஸ் வந்துச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அது ஏதோ தொண்டை கட்டி அந்த மாதிரி வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு செகண்டில் ஏதாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அதை சொல்லும் போது யாருமே நம்பலை. ஆக்சுவலாக இப்படி சொல்லிட்டாங்க. என்னால் எக்ஸ்பிளைன் கூட அவங்ககிட்ட பண்ண முடியல. ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன். என் வாய்ஸ் மேல் வாய்ஸாக மாறுது. ஒரு கொஞ்சம் 2 வார்த்தை பேசும்போதே பையன் வாய்ஸ் மாதிரி எனக்கு வந்துச்சு. எனக்கு அப்படியே அள்ளு விட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்துச்சுல, ஸோ அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னமோ நம்மளை சுற்றி எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், உடனே எங்கள் அம்மா கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க, வாங்க கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்றேன். நான் உடனே அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, எனக்கு என்னமோ மாதிரி பேடாக தோண ஆரம்பிச்சிச்சு. என்னை சுற்றி திருப்பி அந்த பிளாக் என்னமோ வந்து மயக்கம் வரும்போது ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக போவாங்க தெரியுமா, நம்மளை சுற்றி எல்லாம் இருண்டு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பயத்தில் வந்து சாமி ரூமில் போயிட்டு குங்குமம் எடுத்து நான் நெத்தியில் வச்சுட்டு எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா கீழே வரேன். எங்கள் அம்மா கீழே வந்ததுக்கப்புறம் அவங்க காலை பிடிச்சி நான் அழுதுட்டுருக்கேன். என்னை விட்டுட்டு தனியாக போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை பிடிச்சிட்டு நான் அழுதுட்டுருக்கேன். எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னமோ நான் பண்ணுறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அந்த நேரத்தில் அழுதுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி திருப்பியும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த செகண்ட் வாட்டி நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, என்னால் வாசல் படியிலேருந்தே தாண்ட முடியல அப்படின்னு நான் சொன்னேன்ல. இந்த செகண்ட் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து ஈவினிங் ஆனாலே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு ஒரு 2 months கிட்ட எனக்கு பயம் இருந்துச்சு. அதாவது கரெக்டாக ஈவினிங் ஆனாலே, அந்த 6 மணி ஆனாலே எனக்கு வந்து மரண பீதி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்போ 23 வயசு. அப்போ எனக்கு 20 வயசு இருக்கும்போது என்னை சுற்றி தொடப்போம், செருப்பு, லிட்ரலி இதை போட்டு தான் நான் படுத்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பயத்தில் நான் இருந்தேன். கழுத்தில் வந்து தாயத்தெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். நான் எப்பவுமே வந்து பாரிஸில் இருக்கிற காளிகாம்பாள் கோயில் வந்து பவர்ஃபுல் சாமி. ஸோ எங்கள் ஃபேமிலி அங்கே தான் போய் சாமி கும்பிடும். ஸோ நான் அந்த சாமிக்கிட்டலாம் ப்ரே பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. நான் ஒவ்வொரு இது நடந்தாலுமே ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, என்னை ஏதாவது பிடிச்சிருச்சா, எனக்கே பயமாக ஆரம்பிச்சிருச்சு. நான் கழுத்தில் தாயத்தை போடுறது, கையில் தாயத்து கட்டுறது. இப்போ கூட என் காலில் அந்த கருப்பு கயிறு இருக்குது. அப்போ கட்டினதுலேருந்து நான் அதை கட்டவே இல்லை. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த செகண்ட் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்துட்டாங்க. திருப்பியும் எங்கள் அப்பா திருப்பியும் அதே மெத்தட் தான் பண்ணுறாங்க. அப்புறம் பொண்ணை கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் 2 மாதத்துக்கிட்ட நான் இப்படி தான் தூங்கிட்டு இருந்தேன். என்னை சுற்றி தொடப்பக்கட்டை போட்டுட்டு, செருப்பு போட்டுட்டு. ஆக்சுவலாக எனக்கு சோஃபா இருக்கும், படுத்துட்டு இருக்கும்போது சோஃபா கார்னரில் இருக்கும். சோஃபா கடியிலேருந்து கூட ஏதாவது வந்துருமான்ற பயத்தில் நான் என்ன பண்ணேன், சோஃபாவெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு செவுத்தொட்டி நான் படுத்துட்டு ஆக்சுவலாக என்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கேட்கவே கிரேஸியாக பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் ஆக்சுவலாக எனக்கு நிஜமாவே அள்ளு விடுது. அதை சொல்லும் போதே எனக்கு அப்படியே பதறுது இப்போ கூட. ஸோ அந்த மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் இன்சிடென்ட்டும் இது நடந்துச்சு. சரி, இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, 3rd டைமும் நடந்துச்சு. ஆக்சுவலாக சரி ஓகே, எனக்கு என்னமோ நான் தனியாக இருக்கிறதுனால தனியாக இருக்கிறதுனால என்னமோ மாதிரி தோணும், அதனால அப்படி இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லுவாங்க, நீங்கள் கூட அப்படி நினைப்பீங்க. ஆனால் எனக்கு 3rd டைம் நடக்கும்போது என்னை சுற்றி எல்லாரும் தான் இருந்தாங்க. எனக்கு நான் சாமி நான் ஆக்சுவலாக செகண்ட் இன்சிடென்ட் நடக்கும்போது தான் நான் கோயிலுக்கே பெருசாக போகிறேன். இந்த மாதிரி போயிட்டே இருக்கேன் கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடி கோயில் எப்பயாவது ரேராக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 8 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி ரேராக தான் போவேன். செகண்ட் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் கோயிலாக வாரத்துக்கு 3 வாட்டி ஆச்சு, இல்லை 2 வாட்டி ஆச்சு. இப்போ நான் வாரத்துக்கு 1 வாட்டியாச்சு நான் கோயிலுக்கு போயிடுறேன்.
ஏன்னா ஓகே நம்ம தனியாக இருக்கோம், ஏதோ ஒரு பேட் வைப் நம்மளை ஃபாலோ பண்ணுது, ஸோ அதனால வந்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் இன்சிடென்ட் நடக்கும்போது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கீழே வந்து ரூம்ல படுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பெட்ல படுக்கல, அந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவு ஓப்பன் பண்ணிட்டு, அப்போ சம்மர் டைம், நான் வந்து கதவு ஓப்பன் பண்ணிட்டு அந்த கதவு வாசல்ல நான் வந்து படுத்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, இந்த பிரியாணி ரேப் பண்ற கவர்லாம் இருக்கும்ல, அது எங்க வீட்டில் நிறைய இருந்துச்சு. ஸோ பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி அந்த பிரியாணி பார்சல் பண்ணுற அந்த சில்வர் பிளேட் மாதிரி இருக்கும், எனக்கு அந்த பேர் தெரியல, நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் என்னன்னு எனக்கே தெரியல. அது அந்த கவர் பார்சல் அதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு, ஸ்லாப்ஸில் அதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. நான் அதுக்கு கீழே தான் படுத்துட்டு இருந்தேன். கீழே வந்து இன்னொரு ஸ்லாப்ல வந்து துணியெல்லாம் மடிச்சு வச்சுருப்பாங்க, ஓகேவா. அப்புறம் வந்து என்னை வந்து எதுவுமே பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு இடத்துல தான் நான் படுத்துட்டு இருந்தேன். ஃபேன் போட்டுட்டு ஓகே, ஃபேன் காற்றுல வந்து அது கீழே என் மேலே விழுந்ததுன்னா கூட ஓகே அப்படின்னு நான் நினச்சி நான் கேஷுவலாக விட்டுருப்பேன். ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் ரேப் இருக்குல்ல, அந்த பிரியாணி மடித்து வைக்கிற அந்த சில்வர் பிளேட் இருக்குல்ல, என் மூஞ்சி மேலே வந்து விழுந்துச்சு. விழுந்தா ஒரு பிளேட்டு மட்டும்தான் விழணும். அது வந்து நல்லா பஞ்சாக நாங்கள் வச்சுருந்தோம், ஓகேவா, பஞ்சாக நாங்கள் வச்சுருந்தோம். அது மொத்தமாக தூக்கி என் மூஞ்சில் விழுந்துச்சு. அது எப்படி ஹேர் ஃபோர்ஸில் வந்து அந்த ஃபோர்ஸில் எப்படி அது மூஞ்சில் விழும்? ஆக்சுவலாக அது வெயிட்டாக தான் இருந்துச்சு. அது செம்ம வெயிட்டாக இருந்தது. அது எப்படி என் மூஞ்சில் விழுந்ததுன்னு எனக்கே தெரியல. அன்றைக்கி நான் ரொம்பவே தூங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும் அன்னைக்கு. செகண்ட் என்ன நடந்துச்சுன்னா, ஷால் ஒன்று மூஞ்சில் விழுந்துச்சு திருப்பியும். இது பண்ணோடனே இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ நார்மலாக தான் இருந்தேன். எனக்கு எப்போ வந்து ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சதுன்னா, தேர்டாக வந்து இந்த குழந்தைங்களாம் வந்து குட்டி குட்டி பால்ஸ்லாம் வந்து ஹெவியாக அடித்தோன்னா அது ஹெவியாக வந்து ஜம்ப் ஆகி வரும்ல, அந்த பால் என் மேலே வந்து விழுந்துச்சு. இப்போ காற்றுல வந்து அடிக்கிறதுக்கும் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி என் மேலே வந்து விழுந்துச்சு. எனக்கு கம்ப்ளீட்டாக ஷாக்கு. என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு தூங்குறதுக்கே கஷ்டப்பட்டுட்டேன். சரி, நான் எழுந்துட்டேன், என்னதான் நடக்குது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் எதுவுமே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல. சீரியஸாக சொல்கிறேன், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் நான் படுக்கும் போது தான் என்னது ஏதாவது ஒரு டிஸ்டர்பர். அப்போ தான் வந்து நாய் குலைக்கிறது. சரி, நாய் குலைக்கிறதோட கேஷுவலாக விட்டுருங்க. எங்கள் வீட்டில் பூனையே வராதுங்க, ஓகேவா. ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எங்கள் வீட்டில் பூனையே வராது. ஒரு கருப்பு பூனை வந்து வாசலில் நின்றுருந்துச்சு, ஓகேவா. வாசலில் நின்று ஏதோ நீ என்னை பார்க்குது, அது மட்டும் எனக்கு தெரியுது. நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன், என்னை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சம்மரில் கதவெல்லாம் திறந்து தான் வந்து படுத்துட்டு இருப்போம். ஏதோ நீ என்னை பார்க்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். நான் எழுந்து உட்காந்துட்டேன், பூனையும் என்னை பார்க்குது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அள்ளு விட்டுருச்சு எனக்கு. அப்போவே வந்து எனக்கு வந்து அப்படி சொல்லவே எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பதறுது, சீரியஸாக பதறுது. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆகுது அப்படி சொல்கிறேன். என்னை யாருமே நம்பவே இல்லை. திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மாடியில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஓகேவா. மாடியில் சவுண்டு, டேங்க் உடஞ்சிருச்சு. 11:30 மணிங்க, நைட்டு 11:30 மணி, டேங்க் உடஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அது, அந்த இன்சிடென்ட். எல்லாரும் மேலே ஏறி போய் பார்க்குறோம், ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்கு. அது அவ்வளோ ஏன் அது பர்டிகுலராக என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியவே இல்லை எனக்கு ஏன் பர்டிகுலராக என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஒரு உருவம் அது இருக்கு. பார்த்த உடனே அது போயிடுச்சு. டேங்க் உடஞ்சி அதை ரெடி கூட நாங்கள் பண்ணலை. அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு 4 பேருமே வந்து தாயத்தை கட்டிட்டு, ரொம்ப ஒரு மாதிரி சொல்லும் போதே ஒரு மாதிரி மரண பீதியாக இருக்கு எனக்கு இது சொல்லும் போதே. நடந்து அதுக்கப்புறத்துலேருந்து பெருசாக எதுவுமே கிடையாது.
பெருசாக எதுவுமே நடக்கலை அதுக்கப்புறத்துலேருந்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கிட்ட நான் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கிட்ட வந்து நான் அதை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லும்போது அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, உன்னை வந்து பேய் பிடிச்சிருச்சு, ஸோ அது உன்னை வந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்னுமே பயமுறுத்தி விட்டாங்க. நான் அதை வீட்டில் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி நடக்கும்போது சரி பொண்ணு தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. செகண்ட் வாட்டி நடக்கும்போதும் அதே தான். தேர்டு வாட்டி என்னை சுற்றி ஆள் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. சாமி கும்பிட்டேன், தாயத்து போட்டுட்டு இருந்தேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நடக்கும்? பாசிபிளா? இது பாசிபிளே கிடையாது நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கப்புறம் வந்து கேரளாவிலேருந்து ஒரு ஐயரை கூப்பிட்டு வீட்டுக்கு ஃபுல்லாக பூஜை போட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு தனியாக ஒரு பூஜை போட்டு ஒரு தாயத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அது இடுப்பில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பெருசாக இப்போ வரைக்கும் இல்லை. தேங்க் காட், எனக்கு இனிமேலும் வரக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட வாழ்க்கையிலே வந்து கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு கூட நீங்கள் பாருங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு விட அது எனக்கு சின்ன வயசில் நடந்துச்சு, ஸோ அவ்வளோவா விவரம் இல்லை. இது ஆஃப்டர் ஒரு 18+ ஆகும்போது இது எனக்கு நடந்ததுனால எனக்கு இன்னுமே அது அப்படியே பாதிப்பு தாக்கம் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த தாக்கம் இருக்கு. இப்போ வரைக்கும் நான் கண்டென்ட்டுக்காக நான் வீடியோ நைட் டைமில் பண்ணுறேன், அது கூட வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். நான் இதுக்குன்னு மாடிக்கெலாம் ஸ்பெசிஃபிக்காக போனது கிடையாது, வெளியே எதுவும் போனது கிடையாது. ஸோ எனக்கு என்னமோ பர்சனலாக வந்து எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, அது என்னை பிடிச்சிருச்சு, ஸோ என்னை அது விடலை. ஸோ அதுக்கிட்டேருந்து நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ வரைக்கும் எனக்கு பயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எடுக்கும் போதே எனக்கு நிறைய தடங்கள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, எப்போவுமே ஒருத்தவங்களோட வீட்டில் வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதே வந்து கிளாக்கு தான், ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி போர்டும் கிளாக்கும் மட்டும்தான் வந்து ஒருத்தவங்க வீட்டில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதே அந்த கிளாக் மட்டும்தான். எப்படி தெரியுமா? இப்போது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு டைம் நீங்கள் பார்க்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இப்போ டைம் என்ன, ஆக்சுவலாக இந்த வீடியோவே நான் நைட் டைமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். 11:33 இப்போது, ஓகேங்களா? 11:33 11:11க்கு எப்போ நீங்கள்லாம் வந்து டைமை நோட் பண்ணுறீங்களோ, உங்களே அறியாமல் எப்போல்லாம் வந்து அது நைட்டாக இருக்கட்டும் காலையாக இருக்கட்டும், எப்போல்லாம் வந்து 11:11க்குலாம் நீங்கள் கரெக்டாக டைமை நோட் பண்ணுறீங்களோ, உங்கள் ப்ரெசன்ஸில் அது ஏதோ இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து தான் நான் மீண்டு வந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் பாய்.